வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நேத்த போலவே 400 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஒரு 1100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா நேத்து அண்ட் இன்னைக்கு 2 நாள் மட்டும் பார்க்கும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஆனா என்ன, இந்த 800 பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல கீழ இறக்கறதுக்கான சக்தி நம்ம மார்க்கெட்டுக்கு இருக்குன்னு சொன்னா அதுல எந்த சந்தேகமும் தேவையில்ல. பட் இப்போ ஒரு 2 நாளா ஏறுறதுக்கான ரீசன் நம்ம தலைவர் ட்ரம்ப்பா இருக்காரு. வாய தொறந்தாலே பொய்யி. ஏதாச்சும் ஒரு பொய்ய பேசி மார்க்கெட்ட பார்த்தீங்கன்னா, வாலடைல்லயே வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஐசியூலயே வைக்கிற மாரி நம்ம மார்க்கெட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஏற்ற இறக்கத்தோட பிபி ஏறுது, இறங்குது. இந்த மாரி தான் வந்து வச்சிருக்காங்க. யுஎஸ் மார்க்கெட்டும் அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. ஓப்பனிங்ல ஒரு 1%க்கு மேல பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. பட் இப்ப கரண்ட்டா 0.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த மட்டும் டெலிவர் பண்ணிட்டுருக்கு நாஸ்டாக். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சீஸ்ஃபயர் பற்றியான அப்டேட் தான். ஸோ ஒரு ரூமர் அப்படின்னு நம்ம கூட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா, இதில புரோக்கரா ஆக்ட் பண்ண போறாங்க. நான் சொல்லல. வேற ஏதோ ஒரு ஆர்டிக்கிள்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பீஸ் புரோக்கர் அப்படின்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான. ஸோ சரியான தமாஷே இதுதான். பாகிஸ்தான் போய் இப்போ இது பண்ண போறாங்க. ஸோ ஒரு பீஸ் டாக் வந்து நடத்த போறாங்க. ஒரு மீடியேட்டரா ஆக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே ஸ்கிரிப்ட். இத பார்த்தாலே பச்சையா தெரியுது ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 15 பாயிண்ட் ஃபார்ம பார்த்தீங்கன்னா, நாங்க ஈரான் கிட்ட குடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு தகவல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த நியூக்ளியர் ரிலேட்டடான ஆராய்ச்சிகள முடக்குறதுக்கான பல கண்டிஷன் இருக்கு. அதுபோக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரிலேட்டடான கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டும் ரூமர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் ஈரான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்போ பெரிய அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஈரான் கிட்ட இருந்தும் வந்த அப்டேட்டாவும் அதுவா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு இத காட்டி நம்ம மார்க்கெட்ட நிமித்தி வச்சிருக்காங்க. பார்ப்போம். அது மட்டும் இல்ல. ஸோ இப்ப இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாரி மார்க்கெட் ஏறுனாலும், ஸோ என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஈரான் பார்த்தீங்கன்னா, ஈரான் மீடியா கிட்ட இருந்து வந்த செய்தி. ஸோ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு க்ரூஸ் மிசைல வந்து ஆபிரகாம் லிங்கன் ஷிப்ப நோக்கி அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுல என்ன டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. மேபி இது இன்னைக்கு நைட்டு வரலாம். இல்லன்னா நாளைக்கு வரலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போன வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணோம் சண்டே. F-15 பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். ஸோ F-15 எவ்வளோ பெரிய ஒரு இது கண்ணுக்கு தெரியாம போகக்கூடிய ஒரு விமானம். அதையே வந்து ஈரான் தாக்கி அழிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பெருமளவுக்கு பேசப்பட்டது. நம்ம மார்க்கெட்டும் பெரிய அளவுக்கு வீழ்ச்சிய சந்திச்சிருந்தது. ஸோ இப்ப இந்த ஆபிரகாம் லிங்கனையும் போட்டு உடைச்சுட்டாங்கன்னா, மார்க்கெட் கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு பிரஷர ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி பண்ணுச்சுன்னா, பிரஷர் ஏற்பட்டதுன்னா, ஸோ நம்ம வழக்கம் போல அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்றதுக்கு நம்ம தயாரா வந்து இருந்துக்குவோம். ஓகே. ஸோ இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அமெரிக்கா ஒரு பக்கம் எல்லாம் நல்லா தான் நடக்கிற மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன, அதுவும் அமெரிக்கான்னு சொல்லக்கூடாது. ட்ரம்ப்னே வந்து சொல்லிக்கலாம். ட்ரம்ப் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈரான் அத கடுமையா வந்து மறுத்துட்டு இருக்காங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் பாகிஸ்தான் வந்து சம்மந்தமே இல்லாம அவன தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இது முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே. ஸோ இந்த குளோபல் அப்டேட்ட பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா இதுதான் நம்ம மார்க்கெட் இப்போ வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ நாளைக்கு ஏதாச்சும் நடந்தாலும் கண்டிப்பா அத உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு நண்பர்கள் இன்னைக்கு நான் அந்த ஒன்ஸ் ஹவுஸ் பத்தி ஆஃப்டர்நூன் பேசியிருந்தேன். நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அது வந்து திரும்பவும் பி ரேஷியோ அதிகமா இருக்கு. இப்படின்ட்டு வந்து நண்பர்கள் சில சந்தேகங்கள எழுப்பியிருந்தாங்க. ஸோ ஆர்டிக்கிள போய் செக் பண்ணி பாருங்க. அது அது என்ன ரீசன் அப்படின்ட்டு நான் தெளிவா வந்து அதில பதிவ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு பக்கம் இன்னும் நெறைய கேள்விகள் வந்து இருக்கு. ஸோ அவங்க கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் மேக் பண்றதில்ல அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கனடா பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுக்கல இந்த செமாக்ளூடைடுக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ கனடா அப்ரூவல் குடுக்காதது ஒன் சோர்ஸ்க்கு இல்ல, டாக்டர் ரெட்டிக்கு. ஸோ இதனால எந்த பாதிப்பும் பார்த்தீங்கன்னா, ஒன் சோர்ஸ்க்கு வரப்போறதில்ல. ஒன் சோர்ஸ் பார்க்கும்போது ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர். அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இது ப்ராப்ளம் பார்க்கும்போது ரெட்டிக்கு தான் வந்து ப்ராப்ளமா இருக்கு. பட் அதெல்லாம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ இது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இத பற்றி எவ்வளோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமா தேவையோ, அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில சந்தேகமே வராத மாரி தான் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல. ஸோ இந்த ஒன் சோர்ஸ் வந்து நீங்க வாங்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்ல. அதையும் வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நெறைய பேரு நான் டெய்லி கூட கமெண்ட்ட பார்க்குறேன். என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாக் எப்படி வாங்குறது? எப்படி அனாலிசிஸ் பண்ணி வாங்குறது? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஒன் சோர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஒன் சோர்ஸ
நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னென்ன நான் பார்த்தேன் அப்படிங்கிறதையும் கட்டுரை வடிவில் உங்க கூட நான் தெரியப்படுத்தியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா ஐடியா கிடைக்கும். இந்த டேட்டாவ வச்சு நீங்க டெஃபினட்டா எந்த பங்கையும் வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள். மேபி இது நான் எதிர்பார்த்தது தவறா கூட போய் முடியலாம். அதையும் நான் இப்பவே வந்து சொல்லிக்கிறேன். கண்டிப்பா தவறா முடிஞ்சாலும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நஷ்டத்த அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆனா, என்னால எந்த நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஸோ, அதில என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, அத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, டிசிஷன் உங்களோட டிசிஷன். என்ன பேஸ் பண்ணி எந்த ஒரு டிசிஷனும் நீங்க எடுத்துறக்கூடாதுங்கிறத நான் கிளியரா வந்து சொல்லிக்கிறேன். ஸோ, இது ஒரு பெரிய படிப்பினையா வந்து இருக்கும். ஸோ, இந்த பங்க தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுங்க. வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஃபியூச்சர்ல அதில நடக்குதா இதெல்லாம் அப்படிங்கிறத உட்கார்ந்து நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கான ஒரு படிப்பு வந்து கிடைக்கும். இந்த பங்க ஆராய்வது மூலியமா. ஸோ, அதுக்காக தான் நம்ம அத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, ஒரு லேர்னிங் பர்ப்பஸ்க்காக டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஒரு நாலேட்ஜ் ஏற்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ, இன்னைக்கு இப்படி தான் இருக்கும். பெருசா தெரியாது. ஒரு 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு நம்ம ஃபெயிலியரோ, சக்சஸோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள நம்ம ஃபியூச்சர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் போல, இப்போ கோடக் மகேந்திரா பேங்க்லயும் ஒரு பெரிய ஃப்ராட் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ யாரதாசனா நம்புறது அப்படிங்கிற மாரி, எல்லாரும் இப்படி பண்ணுனா என்னதான்டா பண்றது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் பலரும் வந்து போயிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ரூ. 150,00,00,000 ஹரியானா கவர்மெண்ட்டோட பணத்த ஸ்வாஹா பண்ணிட்டாங்க. கோடாக் மகேந்திரா பேங்க்ல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸு. ஸோ இவனுங்க எம்ப்ளாயீஸ கவனிக்கிறத விட என்னதான் இவனுங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ டெஃபினட்டா வந்து பார்க்கணும். எப்படி இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து ஸோ யாருக்கும் தெரியாம வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கைமாத்திற முடியுமா? ஸோ இதெல்லாம் எந்த காலத்துல இருக்காங்க? உட்காந்துட்டு இப்போ நம்ம ஆன்லைன்ல, டிஜிட்டல்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒண்ணு நடந்ததுன்னா, கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அஃபிஷியல் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாம எதுவுமே வந்து நடக்காது. ஆனா இங்க என்னன்னா அசால்ட்டா 150,00,00,000 அதுவும் சாமானியனோட பணமோ, இல்ல ஒரு பிசினஸ் மேனோட பணமோ வந்து கிடையாது. கவர்மெண்ட்டோட பணம். அதையவே வந்து ஆட்டைய போடுறானுங்கன்னா, ஸோ எவ்வளோ பெரிய ஆளா இருப்பானுங்க. இதெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு பக்கமும் நடந்துட்டு இருக்கிறத நெனச்சாலே நமக்கு பயமா இருக்கு. வங்கி பங்குகள் சம்பவம் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் உள்ளுக்குள்ள வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ, வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பெரிய ஒரு கிரைசிஸ் வராம இருந்ததுன்னா சந்தோஷம். மேபி வந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் பொசிஷன் எல்லாம் எனக்கு HDFC பேங்க்லலாம் அதிகமா தான் வந்து இருக்கு. போட்டு பொளந்தாங்கன்னா, வேற வழி இல்ல. திரும்ப கீழ போனாலும் நான் வாங்கத்தான் செய்வேன். நல்ல ஒரு டிப்ஸ்க்கு நடந்ததுன்னா. ஆனா, கொஞ்சம் பயமும் பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா பொசிஷன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. இந்த கோட்டாக்லயும் பார்த்தீங்கன்னா, நான் வச்சுட்டு தான் இருக்கேன் பொசிஷன. 50% அப்படியே இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இன்னைக்கு டேல பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் எல்லாம் இந்த கோட்டாக் பேங்க்ல ஏற்படல. பங்கு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் ஆஃப்டர்நூன் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நெகட்டிவ்ல இருந்தது. அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருச்சு. அடுத்தது ஸோ டிசிஎஸ் அண்ட் இந்த மற்ற கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் பார்க்கும்போது ஒரு 10 நாள் கிட்ட இருக்கு. ஸோ இன்னும் 10 நாள்ல ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ என்னத்த போய் இப்போதைக்கு ஈரான், அமெரிக்கா வார் தான் முக்கியமான ஒரு விஷயமாவே வந்து இருக்கு. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் எல்லாம் பெருசா ஒண்ணும் இருக்க போறதில்ல. கண்டிப்பா ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஏதாச்சும் பாசிட்டிவா கொஞ்சம் வந்து ஒரு இம்ப்ரூவ்டான பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்தாங்கன்னா, அதுவே பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்ல இந்த காலாண்டு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அது போக நமக்கு டிவிடெண்டும் குடுப்பாங்க. கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கிடைக்கும். அத வாங்கி வேற ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய இடத்துல போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ பயோகான் மட்டும் இல்ல. இந்த எரீஸு, வக்கார்ட் ஃபார்மா போன்ற நிறுவனங்களுக்குமே இது ஒரு நல்ல அப்டேட் தான். ஏன்னா, நோவோ நார்டிஸ்க் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. யூரோப்பியன் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட்லலாம் இன்சுலின் வந்து நாங்க விக்க போறதில்ல அப்டின்ட்டு. ஸோ இப்ப அவங்க கூட சேர்ந்து எல்லி லில்லியும் வந்து நாங்களும் வந்து விக்க போறதில்லப்பா யூரோப்பியன் மார்க்கெட்ல அப்டின்ட்டு கைய விரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்த நிரப்புறதுக்கு நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ் குறிப்பா பயோகான் பார்த்தீங்கன்னா, முன்னிலையில வந்து இருக்காங்க. இது அடுத்த வருஷத்துல இருந்து தான் நான் நெனைக்கிறேன். ஸோ இன்சுலின் மார்க்கெட்ட பயோகான் கேப்சர் பண்றதுக்கான ஒரு போட்டியில வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வேற ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் பிரீமியம் ட்ரக்க நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. சும்மாலாம் விட்டுட்டு போவானுங்களா இவனுங்க? ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு பிரீமியம் ட்ரக்க நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த லெவல் மெடிகேஷன நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது டிவிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்து இந்த ரோனின்ல சில புது வேரியண்ட்ட வந்து இப்போ பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு படமும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியும் விரைவில் வந்து நம்ம நாட்டுல லான்ச் பண்ணப்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ டிசைன் பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கு. அது மட்டும் இல்ல,
இந்த ரோனின் பார்க்கும்போது இந்த டிசைனும் ஒன்றும் புதுசெல்லாம் இல்ல. பல வண்டியில நம்ம இத பார்த்துருக்கோம். ஸோ, இப்ப இவங்க வந்து அத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, அது மட்டும் இல்ல. இந்த ரோனின் லான்ச் பண்ணதுலருந்து நல்ல விற்பனையும் நடந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். ஸோ, இங்க பாருங்க. லான்ச் பண்ணப்ப 2025ல 5000 வண்டி வித்திருக்கு. இப்போ பிப்ரவரி 2026ல 8000 வண்டியா உயர்ந்திருக்கு. கணிசமா பார்த்தீங்கன்னா, இதோட விற்பனை தொடர்ந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே பிட்டடிச்சு தூக்கி வந்து போட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஜூபிட்டர் அப்படிதான் வந்து கிடைச்சது. இவங்க எத்தனையோ ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி வித்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஹிட்டெல்லாம் வந்து ஆகல. பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கல. ஜூபிட்டர் இறக்குனாங்க. ஸோ ஜூபிட்டர் பெரிய அளவுக்கு சக்சஸ். அதுக்கு காரணம் ஆக்டிவாவோட டிசைன அப்படியே வந்து பின்பற்றுனாங்க. வெற்றிய வந்து சுவைச்சாங்க. ஸோ அதே தான் எல்லா இடத்துலயுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் மாடல்ல களம் இறக்குறாங்க. ஸோ அதுவும் நல்லபடியா ஒரு ஆல்டர் டிசைனிங் எல்லாம் பண்ணி தான் களம் இறக்குறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ மோட்டார் கார்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியும் பண்ணாலும் அவங்களுடைய ஏதாச்சும் ஓன் டிசைன பண்றேன்ட்டு கொஞ்சம் சொதப்பியே வந்து வச்சுடுறாங்க. அதனால வெறும் சக்சஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது ஒண்ணு தான் பெரிய ஒரு டிராபேக். காப்பி அடிக்கிறது கூட கரெக்ட்டா அடிக்கணும். ஸோ கரெக்ட்டா அடிக்கலைன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் வந்து ஏற்படும். பட் டிவிஎஸ் அந்த இடத்துல சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே நம்ம ஒத்துக்கணும். நல்ல குரோத் ஃபியூச்சர்லயும் டிவிஎஸ்ல ஏற்படுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் டிவிஎஸ் நமக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. பட் மகீந்திரா ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா, ஜீப்போட மாடலெல்லாம் வந்து அப்படியே பிட் அடிச்சு தான் வந்து போட்டுட்டு இருப்பான். ஸோ தார், ராக்ஸ் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஜீப் ராங்லரோட காப்பி அப்படின்ட்டு. இருந்தாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுபோக இன்னோவேட்டிவ் மாடல் ஸோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய மாடல்ஸையும் அப்படி இப்படின்னு அடிச்சு எல்லாம் இறக்கிடுறாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மகேந்திரா. ஸோ அவங்களும் ஒரு பெஸ்ட் ஒரு பெர்ஃபார்மரா இருப்பாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் சரி, குளோபல் பிளேயராவும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவாங்கங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாரி அவங்களோட குரோத் இருக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!